திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நாங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள். நல்லதையே பேசுங்கள். அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருள் உரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு கூறுகிறேன், நல்வாழ்வு வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருக்கழுமலம் என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். திருக்கழுமலம் பாடல், நான்காவது பாடல், பதிகம் 67. திருச்சிற்றம்பலம். அங்கல் மதி கங்கை நதி வெங்கள் அறவங்கள் எழில் தங்கும் இதழி துங்க மலர் தங்கு சடை அங்கு நிகர் எங்கள் இறை தங்கும் இடமா வெங்கதிர் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கெறி புலன்களை பொங்கு எரி புலன்கள் கலைவோர் வெங்குரு விளங்கி உமை வங்கர் சரணங்கள் பணி வெங்குருவே. திருச்சிற்றம்பலம். சந்திரன் அழகான சந்திரன், அதான் அங்கன் மதியினர். அடுத்து கங்கா நதி. அங்கு அழகிய சந்திரனும் கங்கை நதியும் கொடிய பாம்புகளும் அழகிய இதழ்களையுடைய கொன்றை மலரும் அந்த நெருப்பு போன்ற சடைமுடியிலே அணிந்தவர் நம்பெருமான் சிவபெருமான், எங்கள் இறைவராகிய சிவபெருமான் நடராஜ பெருமான். அப்பெருமான் வீற்றிருந்து அருளும் இடம் எது என்றால், சூரியனாலே விளங்குகின்ற இந்த உலகத்தை உள்ளோர் நல்வழிக்கு மாறாக மிக வருத்துகின்ற மனம் முதலிய அந்தக்கரணங்களின் சேட்டையால் வருகின்ற அந்த துன்பங்களை, சேட்டையால் வருகின்ற துன்பத்தை களைய விரும்புபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது பணியும் வெங்குரு. வெங்குரு என்ற ஜலத்திலே உள்ள பெருமானிடத்திலே பணிதல் வேண்டும். அது தேவகுருவாகிய வியாழ பகவான் உமைவங்கராகிய பரமனை பணிந்து பேறு பெற்ற தலம் இந்த திருத்தலம். வியாழபகன் என் குரு வியாழபகன் உமைவங்கராகிய பரமனை பணிந்து பேறு பெற்றார். அங்கே அங்கல் மதி என்றால் அழகிய ஆகாயத்திலே உள்ள சந்திரனும், வெங்கல் அரவெங்கல் வெங்க கொடுமை அந்த கொடிய பாம்புகளும் தலையிலே வைத்திருக்கிறாரே, அது எப்படி இருக்கிறது என்றால் அழகான கொன்றை மலர்கள். அங்கே நிகர் தீயை ஒக்கும்
நிகர் என்பது ஒக்கும். எங்கள் தலைவன் வெங்கதிர் சூரியனாலே விளங்குகின்ற உலகமெல்லாம், உலகத்தில் உள்ள அனைவரும் நல்வழிக்கு மாறாக வருத்துகின்ற அந்த புலன்கள், மனம் முதலிய அந்த கரணங்களுடைய சேட்டையை நீக்க விரும்புவோர் என்ன செய்ய வேண்டும் என்றால், கொடிய தேவகுருவினாலே வழிபடப்பட்டு பேறு பெற்ற திருத்தலமாகிய அந்த வெங்குரு தலத்திலே சரணங்களாக அடையும். இதுதான் எனக்கு சரணம் என்று எல்லாரும் சரணம் அடையும். அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். பாடலை மீண்டும் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். அங்கன மதி கங்கை நதி மதி, அங்கன் மதி கங்கை நதி, வெங்கண் அரவங்கள் எழில் தங்கும் இதழி துங்க மலர் தங்கு சடை அங்கி நிற்க நிகரங்களிரை தங்குவிடமாம், வெங்கதிர் விளங்கு உலகமெங்கும் எதிர் பொங்கு எரிபுலன் களைவோ, வெங்குருவில் விளங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குரு கதே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு பிரம்மபுரம் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டையும் வணங்கி பெரும்புகழை பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன். திருச்சிற்றம்பலம். நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.